ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அந்த ஊட்டி பிளாக்ல தேர்ட் டே நடந்தது. அதுதான் இதோடு முடிஞ்சது. உங்களுக்கு இன்னையோட அன்றைக்குமே ஊட்டி பிளாக் முடியலாம். அது வந்து நாங்கள் என்ன நடந்தது என்னன்றதை பற்றி உங்களுக்கு தேர்ட் டேவோட இதை போடுறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லேக்குங்க. நாங்கள் இங்கேருந்து பக்கத்தில் போகும்போது நல்ல என்ஜாய் பண்ணோம். அந்த லேக்கில் பார்த்திங்கன்னா போட்டிங் சூப்பராக இருந்தது. பைக்காராடிக் அப்படின்றாங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராவது நாங்கள் அந்த லேக்கில் இருந்திருப்போம். இதே மாதிரி ஓப்பன் லேக், கிட்டத்தட்ட 8 பேர் உட்காந்து போகிறதுல நாங்கள் ஒரு 6 பேர் உட்காந்து போனோம். கொஞ்சம் கூட அர்ஷனிக்கும் பயம் கிடையாது, அர்ஷனுக்கும் பயம் கிடையாது. நல்லா ஜாலியாக கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்கள் வந்து ஊட்டி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த கண்டிப்பாக பாருங்கள். நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஹவருக்கு மேலே போகிறாங்க. நல்ல பெரிய லேக்குங்க இது, நல்லாயிருக்கு. வெயிட் பண்ணிட்டு வந்தோம். அடுத்தது வந்து அங்கேயே ஒரு டீ ஸ்டால் மாதிரி இருந்தது. அங்கே டீஸ் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். அங்கேயே பார்க் இதெல்லாம் இருக்குது. விளையாடிட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக. ஹர்ஷினி எல்லோரும் விளையாடி அங்கேருந்து முடித்தோடனே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு இருந்தோடனே தான் இதுதாங்க அந்த போட்டிங் ஸ்பாட்டு. ரொம்ப ஃபுல்லாக அங்கே பாருங்கள், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். போட் போட்டுக்கிட்டு மேலே அது உள்ள தண்ணி வேறு மேலே சிலு அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே போய் ரொம்ப சிலு நல்லா இருந்தது. இந்த ஓப்பன் போட்டில் போகும்போது முதல் நாள் நாங்கள் ஃபஸ்ட்டு டே போகும்போது கூட பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு போட்டு, இது வந்து ஓப்பன் போட்டாக இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வியூஸு இது எல்லாம் சூப்பராக இருந்தது. அது பக்கத்தில் வந்து ஃபாஸ்ட் போட்டுன்னு ஒன்று வருதுங்க. அது வரும்போது பார்த்தோன்னா இந்த போட்டு வந்து அதோட அலை வந்து இது மேலே அடித்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா வளைஞ்சி ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அது வந்து ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும் அந்த போட்டு. அதெல்லாம் இயற்கை எண்ணெய் நமக்கு வந்து கொடுத்த ஒரு வரம் தான் உண்மையிலே. இதெல்லாம் பாருங்கள், அர்ச்சனையை பாருங்கள் என்னென்ன பண்ணுற பாருங்க. நான் அர்ச்சனை விடவே மாட்டான். ரெண்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அமக்களும் தான் அங்கே வந்ததுலேருந்து பாருங்கள். இதில் எடுத்துடலாம் நிறைய ஸ்டில்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு இடங்க. அடுத்தது அது போனோம். அது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாண்டு மாதிரி இருக்குங்க. பாண்டு மாதிரி இருக்குது, சுற்றி நிறைய செடி கொடியெலாம் இருக்குது. அங்கே வேறு ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளோதான் ஃபுல்லாக. அது நல்லா இருந்தது. அதுக்கு வந்து நாங்கள் ஹர்ஷினி நைனின்னு அழுதுகிட்டே இருந்தனால நாங்கள் கார்லேயே இருந்துட்டோம். கிருத்திகா மாப்பிள்ளை ஹர்ஷன் மட்டும் போயிட்டு வந்தாங்க. பாருங்க எப்படி ஒரு போஸ் கொடுக்குறோம் உட்காந்தவன். ஃபோன் எடுத்தாலே பாருங்க, போஸ் கொடுக்க முன்னாடி வந்துடுவான். நல்லா இருந்தது அது. அடுத்தது வந்து அந்த காட்டேரி அப்படின்னு ஒரு இடம். அது மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா குன்னூர் வழியாக தான் வந்தோம். குன்னூர் தாண்டி போகும்போது இந்த காட்டேரியா ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பார்க். அந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருந்தது. அந்த வியூஸு நிறைய புதுசாக நிறைய வெரைட்டி ஆஃப் இது செடி. இந்த லேவண்டர் கலரில் ஒரு பூ ரொம்ப ஸ்மெல்லாக நல்லா இருந்தது. அந்த பூவோட ஸ்மெல்லே அழகாக இருந்ததுங்க. அங்கே நல்லா இருந்தது. குட்டியாக ஒரு ஃபால்ஸ் வராங்க பாருங்க, நல்லா சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது.
அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக வெட்டி விட்டு ரோட்டன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அங்கேயும் உள்ளுக்குள்ளே வந்து இது பார்க்கிங் ஏரியாஸ் இருந்து பசங்க விளையாடுற மாதிரி நல்லா இருந்தது இடம். அழகாக நல்லா ஜாலியாக 2-3 நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேங்க. எப்பவும் வீட்டில் சமையல் சாப்பாடு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் போகும் இப்படியே இருந்த குழந்தைங்க இப்படியே பார்த்துட்டுருவங்களுக்கு நமக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஸ்கூலு வீடுன்னு இல்லாமல் இது ஒரு சேஞ்சாக இருந்தது இந்த 2-3 நாளைக்கு. தங்கின ஹோட்டலும் சரி நல்லா இருந்தது. பொதுவாக கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் வெளியில் வேற எங்கே கொஞ்சம் பைசாவை பார்த்தோம்னா உடம்புக்கு எதுவும் சேராத போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. எப்போயோ ஒரு சமயம் வெளியில் வரோம், அதனால் அது எதுவுமே பார்க்கல நாங்கள். ஹோட்டலும் நல்லா இருந்தது தங்கினது. அடுத்தது இதுவும் பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணுற இடம் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கு கீழே ஒரு ஃபால்ஸ் ஒன்றுங்க அங்கே நான் இறங்கி போகல, கொஞ்சம் அது ஒட்டில் இறங்கி போகிற நடந்து போகிற மாதிரி இருந்தது. அதனால் குழந்தைங்கள அவ்வளோ சேஃப் கிடையாதுன்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போகல, இங்கேருந்தே காமிச்சோம் அதை. விதவிதமான பூக்கள்ங்க, சூப்பரான பூக்கள். அழகாக மயில் மாதிரி கிளி மாதிரி அது மாதிரிலாம் குரோட்டன்ஸ் அழகாக கட் பண்ணி விட்டுருந்தாங்க. மாடு மாதிரி அது மாதிரிலாம் இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது எங்கே பாரு இந்த லேவெண்டர் கலரில் ஒரு பூ ஃபுல்லாக அதோட ஸ்மெல்